Praise the Lord. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 27ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். The book of Ecclesiastes chapter 5 verses 4 and 5. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மளோடு பேசுகிற அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். என்ன ஆண்டவர்கிட்ட நம்ம நேர்ந்து கொண்டோம், என்ன ஆண்டவர்கிட்ட நம்ம ப்ராமிஸ் பண்ணோம், என்ன வாவ் நம்ம செய்தோம். ஆண்டவரே, நீங்கள் இதை எனக்கு வாழ்க்கையில் செய்தீங்கன்னா நான் இதை செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் எதை செய்தோம் பிரியமானவர்களை, அதை கர்த்தர் இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால், என்ன பொருத்தனை நம்ம பண்ணோமோ அதை செலுத்த தாமதியாதே. அந்த பொருத்தனையை நம்ம செலுத்துவதற்கு ஒரு நாளும் தாமதிக்கக்கூடாது. உடனே அந்த பொருத்தனையை என்ன செய்திடணும், நம்ம செலுத்தி விட வேண்டும். அல்லேலூயா. அதற்கு சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்மகிட்ட கட்டாயப்படுத்தலை. இந்த பொருத்தனை செய்தாதான் நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் கட்டாயப்படுத்தலைல்ல. நம்மளா தானே வாலண்டியராக நம்மளா சொன்னோம். அப்படி தானே, ஆண்டவரே இதை நீங்கள் செய்தீங்கன்னா நானும் இப்படியெல்லாம் உங்களுக்கு பண்ணுவேன், இதை நான் செஞ்சிருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு எத்தனையோ செஞ்சு நம்ம சொன்னோம். நம்ம வாயிலிருந்து சொன்ன ப்ராமிஸ் பாருங்க. நம்முடைய தேவன் யாருன்னா, அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உண்மையாக இருக்கிறார். நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தா அந்த வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் உண்மையாக இருக்கிறாங்க இல்லையா? ஹீஸ் அ ப்ராமிஸ் கீப்பிங் காட். ஆமென். உடன்படிக்கையை அவர் கை கொள்ளுகிற தேவன். அப்போ நாம எப்படி இருக்கணும்? அவருடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணும்போது நம்மளும் அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பாங்க தானே. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி தானே அடுத்தவங்களையும் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோன்னு வைங்களேன், அவங்களும் ஒரு நாள் நம்மளுக்கு ஏதோ ஒன்று செய்வாங்கன்னு எதிர்பார்ப்போம்ல. நம்முடைய தன்மைகளை அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, வளர்க்குறோம், நம்ம எப்படி நடந்து கொள்கிறோன்றதை பார்த்து அவங்களும் நடக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி தான் நம்முடைய தகப்பன். அவர் வாக்கு தத்தத்தில் அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றியே தீருவார். அவருடைய நல் வார்த்தைகளில் ஒன்று கூட கீழே விழுந்து போவதில்லைன்னு பார்க்குறோம். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய இருக்கிற நாம் ஆண்டவரே ஒரு பொருத்தனைன்னு சொல்லி ஒரு பொருத்தனையை பண்ணும்போது அதை செலுத்துவதற்கு நம்ம என்ன செய்திடக்கூடாது, தாமதம் பண்ணவே கூடாது. உடனே அதை செலுத்த வேண்டும். நமக்கு நிறைய எக்ஸ்கியூஸ் இருக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நான் பண்ணிடுறேன், அடுத்த மாதம் பண்ணிடுறேன், இதெல்லாம் எவ்வளவோ எக்ஸ்கியூஸ் இருக்கலாம். ஆனால் என்ன தெரியுமா ப்ராப்ளம்? நம்ம இன்னைக்கு பண்ணலைன்னா என்றைக்குமே பண்ண மாட்டோம். அதனால் உடனே என்ன செய்திடணும், நம்ம பண்ணணும். அதை இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். என்ன காரியத்தை பொருத்தனையாக நம்ம பண்ணோம் பிரியமானவர்களே, அதை செலுத்த நம்ம தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுத்துடலாமா? ஆண்டவரே, நான் இவ்வளோ டிலே பண்ணிட்டேன், அன்னைக்கு நான் பண்ண பொருத்தனை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நான் பண்ணதுப்பா, அப்படியே காலங்கள் ஓடிவிட்டது, இன்னைக்கு எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க, நான் நிச்சயமாக இந்த பொருத்தனையை நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் மதியினர்கள், அதாவது ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லுகிறார் இல்லை? அப்படி தானே பார்க்குறோம். மூடரில் பிரியப்படுகிறதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பண்ணலைன்னா நான் யாராக மாறி விடுகிறேன்? ஐ எம் அ ஃபூலிஷ் பர்சன். ஒரு மூடனாய் மாறுகிறேன். நம்ம மூடர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல உற்சாகமாக ஆண்டவருக்கு பண்ணின பொருத்தனையை நாம் செலுத்தி விட வேண்டும். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நீ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நான். இப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஆண்டவரையே ஏமாத்துற மாதிரி. அப்படி தானே, இதை பண்ணுங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன்னு சொல்கிறோம், ஆனால் நான் என்னுடைய சைடு ஆஃப் த ப்ராமிஸை நான் கீப் அப் பண்ணலை. அப்படின்னா நான் யார்? உண்மையாகவே கர்த்தரை ஏமாற்றுகிறேன். ஆண்டவர் மட்டும் எனக்கு செய்யணும், ஆனால் நான் ஆண்டவருக்கு செய்யணும்னு நினச்சதை நான் செய்ய மாட்டேன். அப்படி நம்ம இருக்கவே கூடாது. எத்தனை நன்மைகளை தேவனிடத்தில் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த நன்மைகளுக்கெல்லாம் நம்ம என்ன திரும்ப செலுத்த முடியும் பிரியமானவர்களை? அன்றைக்கி அன்னாளை குறித்து பார்க்குறோம். அன்னாள் என்ன செய்தாங்க? ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, என்னுடைய இந்த மலட்டு தன்மையை நீங்கள் நீக்கி போடுங்க, எனக்கு ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க,
உங்கள் சமூகத்திலேயே கொண்டு வந்து விட்டுடுறேன். அந்த பொருத்தனையை அன்னாள் நிறைவேற்றிய நாள் அல்லவா? எவ்வளோ கடினமான ஒரு பொருத்தனை பார்த்தீங்களா? ஒரு நம்ம நினச்சிருக்கலாம், நான் எப்படி இந்த பொருத்தனை நிறைவேற்ற முடியும்? அது சொந்த பிள்ளை, சின்ன பிள்ளைய பால் மறந்த உடனே அவங்க அப்படி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். யோசித்து பாருங்கள். ஒரு தாய், நம்ம இதில் அநேக தாய்மார்கள் இருக்கிறோம். எவ்வளோ வேதனை. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க காலேஜுக்கு வேற ஒரு ஸ்டேட்டில் போய் காலேஜுக்கு படிக்க போகிறாங்க, இல்லை திருமணமாகி போகிறாங்கனாலே நமக்கு அவ்வளோ வேதனையாக கஷ்டமாக இருக்குது. ஆனால் அண்ணால் என்ன செய்தாங்க, அப்படியே பிள்ளையை கொண்டு போய் ஆண்டோடைய ஆலயத்தில் அவங்க விட்டுட்டாங்களாம். எவ்வளோ அழுதுட்டு வந்திருப்பாங்கல்ல, எவ்வளோ துக்கத்தோடு. அதை நம்மளால் புரிஞ்சுக்கிடவே முடியாது. ஆனால் செய்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றினாள். அல்லேலூயா, ஆமேன். ஆண்டவருக்குன்னு நம்ம செய்த பொருத்தனைகளை நம்ம நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எதை பொருத்தனையாக நம்ம செய்தோமோ அதை நிறைவேற்ற ஒரு நாளும் தாமதம் பண்ணிடவே கூடாது. தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் அதுக்குரிய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கிறவரே அவர் தான். நமக்கு இது ஆண்டவர், ஒருவேளை நம்ம ஆண்டவரை பொருத்தனையை, நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கொடுங்க, அந்த சம்பளத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன், இவ்வளோ பகுதியை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணோம். ஆனால் நம்ம பொருத்தனையை நிறைவேற்றலை. ஆண்டவர் வேலையை எடுத்துட்டாரா? இல்லையே. ஆண்டவரால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் செய்யலை. பார்த்தீங்களா? ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். அப்போ நம்ம எப்படி உண்மையாக இருக்கணும்? இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட பேசி இருக்கிறாரு. நிச்சயமாக நம்ம என்ன செய்திடணும்? கர்த்தருக்கு உள்ள பொருத்தனையை நாம் செலுத்த வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?